இன்னைக்கு இந்த வெளிச்சத்தை பத்தி த லைட் ஆஃப் த வேர்ல்டு அதை குறித்து நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்து தான் ஒளி. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, நீங்கள் தான் ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் இயேசுவின் ரத்தத்தை கழுவிட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப பிதாவாகிய தேவன் வெளிச்சம், இயேசு கிறிஸ்து வெளிச்சம், அப்படி பிள்ளைகள் நாமும் வெளிச்சம். நம்ம இயேசுவோட வெளிச்சத்தை வாங்கி நம்ம உலகத்துக்கு தெரியல, பிதா வெளிச்சம் இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளாக நாமும் வெளிச்சமாகவே இருக்கிறோம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த ஒளி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுது, ஒளி வந்துட்டுனா ஒரு நிம்மதி வரும். வெல்கம் ஆல் ஆஃப் யூ இன் தி நேம் ஆஃப் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். நாங்கள் இந்த ஜூம் மூலம் உங்களை பார்க்கவும், நீங்கள் என்ன பார்க்கவும் சந்தர்ப்பம் கொடுத்த தேவனுக்கு கொடான் கோடி நன்றி ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்திலே வாழ்த்தி இந்த ஜூம் மீட்டிங்கில் வரவழைக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம கிரைஸ்த ஹீலிங்கை பற்றி, ஃபெய்த்தை பற்றி நிறைய பார்த்துட்டு வந்தோம். இப்போ எல்லாருமே கிறிஸ்மஸ் ஓரியன்டாக எல்லாரும் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்காங்க. அதாவது டிசம்பர் துவக்கத்தில் சென்னையில் ஏற்பட்ட அந்த வெள்ளத்துக்கு அப்புறமா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு இப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற அந்த மூடில் வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ சவுத்தில் பார்க்கும் பொழுது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி அங்கெல்லாம் நிறைய ஃப்ளட்டு போயிட்டு இருக்குது. நம்ம அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் இந்த நேரத்தில் கிறிஸ்மஸை குறித்து அது குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்கலாம் என்று நான் யோசித்தேன். ஜெபித்த பொழுது எனக்கு உணர்த்தப்பட்டேன். இன்னைக்கு இந்த ஹீலிங்கை பற்றி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இயேசு வந்தது காரணம் குறிப்பா என்ன என்பதை குறித்து நம்ம மாணவர் கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். எவ்ரிபடி ஒவ்வொரு வீட்லயும் நம்ம என்ன பண்றோம், டெக்கரேட் பண்றோம். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ சில வீட்டில் வைக்கிறாங்க, சில வீட்டில் பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்றாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் தொங்க விடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவுட்வேர்ட் நல்லா டெக்கரேட் பண்ணி பிரமாதமா குடும்பத்தோடு அவங்க அந்த பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, இயேசு பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் என்னை தேடி வந்தாரு. அப்போ ஒரு 7:30 8 மணி இருக்கும். ரோடு ஃபுல்லா இருட்டு. எங்க ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது. ஆனா வீட்ல எல்லாம் பவர் இருக்கு. ரோடு லைட் கம்ப்ளீட்டா டார்க். சில பேர்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால கண்டுபிடிக்க முடியும், கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ ஃபுல் டார்க், ஸ்ட்ரீட் லைட்டே இல்லை. அப்போ அவர்கிட்ட கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ கேட்டேன், எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, நீங்க உயரமா ஒரு இடத்துல உங்க வீட்டு முன்னாடி ஸ்டார் தொங்க விட்டுருக்கீங்க, அதோட வெளிச்சம் தெரிஞ்சது. அந்த வெளிச்சத்தை கண்டுபிடிச்சு நீங்க இந்த வீட்டில் தான் இருக்கணும். ஏன்னா இருட்டில் ஸ்ட்ரீட் லைட் ஒன்றும் இல்லை, எப்படி பார்க்கணும்னு தெரியல. அதனால அந்த ஸ்டாரை பார்த்தேன், அந்த லைட்டை பார்த்தேன், டேட்டா கதவு தட்டினேன் அப்படின்னாரு. அப்போ அந்த இருள உள்ள இடத்துல அந்த ஸ்டார் ஆனது ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவதனால மக்கள் அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த ஸ்டார்ட்டு வர்றாங்க, அந்த இடத்துக்கு வர்றாங்க. இன்னைக்கு இந்த வெளிச்சத்தை பத்தி த லைட் ஆஃப் த வேர்ல்டு அதை பொறுத்து நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். இந்த இது ஒரு ஸ்டடி மாதிரி கூட சொல்லலாம், மெசேஜ் சொல்லலாம் சரிதான், இல்லை ஸ்டடின்னு சொன்னாலும் சரிதான். பட் என்னாலும் அந்த அண்டர்லைங் ஃபேக்ட் நம்ம கண்டிப்பாக நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த கிறிஸ்துமஸுடைய முக்கியத்துவம் என்ன என்பது அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் இல்லாம என்ன, எதற்காக ஆண்டு உலகத்துக்கு வந்தாரு, நம்மளோட என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அதனுடைய பலனை நாம் அடைய முடியும். வாசிப்போம். இதனுடைய செய்திக்கு அடிப்படையான வசனம் மத்தேயு 5:13-16 வரைக்கும் பார்ப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பாருங்க, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நம்ம சென்னையில ஃப்ளட்ல வந்த பொழுது 4 நாள்ல எங்க வீட்டுல பவர் கிடையாது. அப்போ இருட்டில் கேண்டில் வச்சு ஒரு இதை படுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த கேண்டிலை தூக்கி நம்ம டீப்பாய் மேல வச்சா
அந்த வெளிச்சம் கொஞ்சம் தான் கொடுக்குது. ஆனா அதை தூக்கி கொஞ்சம் ஒரு கபோர்டு மேலே தூக்கி வைக்கும் பொழுது ரூம் முழுவதும் அந்த வெளிச்சம் உண்டாகிறது. சங்கீதம் 136 7 படிப்போம். சங்கீதம் 136 7. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கின துதிங்க. பெரிய சுடர்கள் என்ன? ஒரு சுடர் வந்து சூரியன், இன்னொரு சுடர் வந்து சந்திரன். இந்த சன் மூன் ஹேவ் அ வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மூணு பார்த்தீங்கன்னா இந்த மூன் இஸ் நாட் லைட். சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் அ பிளாக் மாஸ் விச் அட்ராக்ட்ஸ் ரைட் ஃப்ரம் சன். அதை வந்து உலகத்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. ஸோ சம்டைம்ஸ் வி சே வி ஆர் லைக் மூன். நம்ம மூணு போல வைல் வி ஜீசஸ் கிவ்ஸ் அஸ் லைட் டு ரிஃப்ளெக்ட். நம்ம மூணு போல இருந்து எப்படி இயேசுவிட ஒளியை வாங்கி உலகத்துக்கு பிரதிபலிக்கிறோம் என்று சில பேர் சொல்றாங்க. ஓகே, தட்ஸ் அ நல்ல குட் ஐடியா தான். பட் தட்ஸ் நாட் தி பெஸ்ட். இட்ஸ் a good idea, but that's not best. அப்ப பெஸ்ட் என்ன? yet to come. God doesn't regard us the moon that reflects the light from the sun. Yet அப்படி சொல்ல அப்படி நினைக்கல. ஆனா அவர் நம்மை ஒளியாகவே அவர் வைத்திருக்கிறார். பார்ப்போம். இந்த மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அந்த 5:13 தான் இப்ப நம்ம படிச்சோம், கீவர்ஸ்ல படிச்சோம். நீங்க உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்ப நம்ம உலகத்துக்கு ஒளியாக இருக்கும் பொழுது அப்ப ஒளியத்தினுடைய காரியங்கள் என்ன என்பதை குறித்து வருமா பார்க்க போகிறோம். அப்ப பாருங்க. அப்போ மத்தேயு யோவான் 8:12 படிப்போம். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். சரி, யோவான் 1:9. யோவான் 1. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். என்னிலும் இன்னொரு படிங்க. 1:9. யோவான் 1:9. 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி, தட்ஸ் a true light. ஆங்கிலத்தை போட்டுருக்கு, இட்ஸ் a true lightனு போட்டிருக்கு. அப்போ மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பொழுது சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் சூரியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதியின் சூரியனும் அந்த மெய்யான ஒளியும் பாருங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்தரை உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்ப நீதியின் சூரியன் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ உண்மை பேர் மெய்யான ஒளி அவரும் இயேசு கிறிஸ்து தான். அப்ப யோவான் 8:12 படிச்சோம். நானே ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்து தான் ஒளி. அப்படின்னா அந்த நம்ம இதை பார்க்கும் பொழுது ஒரு 1 யோவான் 1:5 படிங்க. 1 யோவான் 1:5. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. சரி, ஓகே. தேவன் ஒளியாக இருக்கிறார். அப்ப தேவன் God the Father is light. ஓகே, 1 யோவான் 1:5 படி தேவன் ஒளியா இருக்கிறார், God is light. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னாரு யோவான் 8:12 I am the light of the world சொல்றாரு. அவரு லைட். அப்ப பிதாவாகிய தேவன் ஒளியா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவும் ஒளியாக இருக்கிறோம். அப்படின்னா நாம யாரு? நாம வந்து இந்த சந்திரனை போல சூரியன் ஒளிச்சத்தை வாங்கி பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கமா, அல்லது நாமும் ஒளியா இருக்கமா? அது போய் பார்க்கும்போது 1 தெசலோனிக்கர் 5:5-8 வரைக்கும் படிப்போம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். சரி, அந்த 5 வசனம் மட்டும் படிங்க. 1 தெசலோனிக்கர் 5:5 மட்டும் படிங்க முதல்ல. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். போதும். அப்ப நம்ம எல்லாரும் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகளா இருக்கோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர் எல்லாரும் என்னவா இருக்காங்க?
வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறார்கள். அப்பனா பிதாவாகிய தேவன் வெளியாக இருக்கிறார் என்று நான் 1 யோவான் 1:5 சொன்னேன். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் 8:12 நான் ஐ எம் த லைட் ஆஃப் த நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன், ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட்னு சொல்றாரு. அப்போ அடுத்து தெசலோனிக்கேயர் படிக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கீர்கள். நீங்கள்னா ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் இயேசுவின் ரத்தத்தை கழுவப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப பிதாவாகிய தேவன் வெளிச்சம், இயேசு கிறிஸ்து வெளிச்சம், அப்படி பிள்ளைகள் நாமும் வெளிச்சம். நம்ம இயேசுவோட வெளிச்சத்தை வாங்கி நம்ம உலகத்துக்கு தெரியல. பிதா வெளிச்சம் இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் வெளிச்சமாகவே இருக்கிறோம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இப்ப நம்ம எப்படி how did we become the children of God? எப்படி நம்ம பிள்ளைகளாக மாறணும் என்று பார்க்கும் பொழுது யோவான் 1:12 படிக்கிறேன். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விஜயா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவன் ஒளியா இருக்காருன்னா அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒளியா தான் இருப்போம். அப்போ நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒளியா இருக்கிறாரு, நம்முடைய சகோதரர் இயேசு கிறிஸ்து அவரும் ஒளியா இருக்கிறாரு. அப்போ பிதாவாகிய பிள்ளைகளாகிய நாமும் என்னவா இருக்கிறோம்? ஒளியாகவே இருக்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க யோவான் 12:32. யோவான் 12:36. விஜய் மியூட் பண்ணிருக்கீங்க. விஜய் அவங்க அன்மியூட் பண்ணிருங்க. Okay. Yeah. 12:36. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமா இருங்கள் என்றார். ஓகே, போதும். அப்போ ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியின் விசுவாசம் பெறுங்கள் என்று சொல்றாரு. அப்போ ஒளியின் பிள்ளை இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஒளியா இருக்கிறார். அவருடைய பிள்ளையா இருக்கும்படின்னா என்னன்னா ஒளியாகிய இயேசுவிடத்தில் நாம் விசுவாசமா இருக்க வேண்டும். அப்படி விசுவாசமா இருக்கும் பொழுது நாம் என்னவாகும்? ஒளியின் பிள்ளைகளாக மாறிவிடுவோம். அப்போ 1 யோவான் 3:1-2. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களை, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. 1 யோவான் 1 John 3:2. விஜய். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. சரி, போதும். இப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இருப்போம் இல்ல, இருந்தோம் இல்ல, இருக்கிறோம். இது பிரசன்ட் டென்ஸ். அப்ப இப்ப இதெல்லாம் நான் எதுக்கு எம்பசைஸ் பண்றேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல we are the children of God. என்னுடைய ஃபாதர் யாரு? பிதாவாகிய தேவன் என்னவா இருக்காரு? ஒளியா இருக்கிறார். அப்ப என்னுடைய மூத்த சகோதரர் இயேசு கிறிஸ்து என்னவா இருக்காரு? ஒளியா இருக்கார். அப்ப பிதாவின் பிள்ளைகளாகிய நான் எப்படி இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். அப்போ ஒளி எப்படி பிள்ளைகளா இருக்க முடியுங்கிறது தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க எவ்வளவு இருப்பது வெளிப்படவில்லை என்று சொல்றாரு. அப்போ ஒளியிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது நாம் என்னவா இருப்போம்? ஒளியாகவே இருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. சரி, நானே மெய்யான ஒளி என்று இயேசு சொன்னார் இல்லையா? அப்ப நானே மெய்யான ஒளி என்று இயேசு சொல்லும் பொழுது அவர் என்ன செய்தார் என்பது குறித்து கொஞ்சம் நம்ம விவரமாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு இந்த மெய்யான ஒளியா இயேசுக்கு என்ன செய்ததுக்கு அடிப்படை வசனமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 1-2. Isaiah chapter 9 verse 1 and 2. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும்
யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். அதை மனசுல வச்சுங்க. பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். அடுத்து 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. 2 கண்டிஷன் இங்க இருக்கு. ஒண்ணு, அந்த ஜனங்கள் கலிலேயா உள்ள ஜனங்கள் இருள் நடந்துட்டு இருக்காங்க, வெளிச்சமே இல்ல. 2வது, அவங்க இருள் தேசத்துல மரண இருள் இருக்காங்க. அவங்க ஒண்ணு பிசிக்கல் இது டார்க்னஸ் கவர் தட் ஏரியா. 2வது நம்ம பார்க்கும் பொழுது மரண இருள், எப்போ செத்துருவோமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில அங்க ஒரு பெரிய வெளிச்சம் வருது. மத்தேயு 4:13-16 படிங்க. அந்த ஏற்கனவே தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னது பல வருஷங்களுக்கு, இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு பல வருஷங்களுக்கு முன்பாக சொன்ன தீர்க்கதரிசனம் இப்ப நிறைவேறுது. மத்தேயு 4:13-14. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே அவர் வாசம் பண்ணினார். இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்தது யூதேயாவுல பெத்லஹேம்ல பிறந்தாரு. அப்புறம் சின்ன பையன் 12 வயசு வரைக்கும் நாசரேத்துல அவங்க அப்பா அம்மாவோட வளர்ந்துட்டு இருந்தாரு. அதுக்கு ஊழிய நிமித்தமா அங்கிருந்து கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் என்ற ஊர்ல தங்கி வாசம் செய்கிறார். அது நாசரேத்துல வளர்ந்ததுனால அவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். சரி, அடுத்தது நாசரேத்தை விட்டு கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ரைட். இப்போ அப்ப அங்க நான் சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசி 9:1-2 சொல்லப்பட்டது. மத்தேயு 4:13-16 நடந்தது. அப்ப செபுலோன் நப்தலி 2 பாத்தீங்கன்னா நார்தர்ன் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல்ல இருக்கு. அந்த ஜனங்கள் வீடுல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. மரண பயம் எப்பவுமே எப்ப சத்துருவோமோ என்ன ஏதோ அப்படின்னு ஒரு மரண பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, பல மக்கள் இந்த உலகத்துல வர்றாங்க, என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, இந்த இன்னும் கொரோனா இன்னொன்னு வருதுன்றாங்களே, இந்த வியாதி வருதுன்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மரண பயத்துலதான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க இருள் சூழ்ந்திருக்கு, அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை, இருள் சூழ்ந்துட்டு இருக்கு. அதே போல அங்க மழைன்னா தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருமோன்னு ஒரு பயம், செத்துருவோமோ இப்படி இந்த ஒரு பயம் இருக்கிறதுனால அந்த இருள வாழ்ந்துருக்கு. இதே மாதிரிதான் அந்த நாட்கள்ல செபுலோன் நப்தலி நாட்கள் அந்த ஊர்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு சமாதானம் இல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி 9:6 படிங்களேன். அதுக்கு ஒரு விமர்சனம் கொடுக்கிறாரு அங்க ஆண்டவர். ஏசாயா 9:6. ஒரு சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, இருளில் வாழ்ந்து கொண்டிருக்க மரண பயத்துல மக்களுக்கு ஒரு தேவன் ஒரு கொடுக்காரு, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்காரு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பாருங்க, அப்ப அதே வருஷம் நீங்க 9வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9வது அதிகாரம் படிச்சுக்கிட்டே வரும்பொழுது 6ஆம் வருஷம் வரும்பொழுது ஒரு அஷூரன்ஸ் வருது, நமக்கு ஒரு பாலம் கொடுக்குறாரு. அந்த அவருடைய டீட்டெயில்ஸ்லாம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கப்பர்நகூமில் வாசம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருடைய ஊழியத்தின் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா கலிலேயாவை சுற்றியே அங்கு நடைபெறுகிறது. ஏனென்றால் அந்த ஊரில் மக்கள் தான் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, ஒரு மரண பயத்துல பிடிபட்டு இருக்காங்க. அப்ப அது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது ஃபர்ஸ்ட் மிரக்கல் எங்க செய்தாருன்னா கானா ஊர்ல, கலிலேயாவுல கானா ஊர்ல ஒரு அற்புதத்தை செய்து வெறும் சாதாரண ஒரு தண்ணிய அவர் ஒரு டேஸ்டி வைனாக மாற்றினார். தட் இஸ் டோட்டலி பாருங்க மைண்ட் பாக்லிங் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். அது நினைச்சே பார்க்க முடியாது. ஓகே, ப்ராசஸ் தண்ணி வாட்டர் கேன் நெவர் பி சேஞ்சஸ் வைன் பண்ணவே முடியாதுங்க. நீங்க ஒரு ஜூஸ் எடுத்தோம்னா பண்ணலாம், பட் வாட்டர் ஒரு டேஸ்ட்லெஸ், கலர்லெஸ். பட் அதை ஒரு பியூட்டிஃபுல் வைனா மாத்தினா, ஒரு கலர்ஃபுல் பியூட்டிஃபுல் டேங்லிங் கலர், அந்த டேங்லிங் கலர் மாத்திரம், அந்த டேஸ்ட் வைன் மாத்திரம்னா இட்ஸ் அமேசிங். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மிரக்கிள் லார்ட் ஹஸ் பெர்ஃபார்ம்ட் தேர். அவர் தம்முடைய இவ்விதமா இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் கானா ஊர்ல செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்படி செய்த விசுவாசம். இந்த மகிமையை அவர் எருசலேம்ல செய்யல, நாசரேத்தூர்ல செய்யல,
மரண பயம் சூழ்ந்த ஒரு நாட்டுல, ஓகே, அந்த எப்ப பார்த்தா இருள் சூழ்ந்த அந்த அந்த இடத்துல அவரு அந்த மகிமை செய்யற அந்த அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். இந்த பாரு, உங்களுக்கு விமர்சனம் கொடுக்க ஒரு பேரொழியாக நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி அவர் அந்த அற்புதத்தை, முதலாவது அற்புதத்தை கலிலேயாவுல கானா ஊர்ல செய்கிறார் என்று படிக்கிறோம். நான் யோசித்தேன், இவர் ஏன் எருசலேம்ல பண்ணல, ஏன் நாசரேத்து பண்ணல, கப்பர்நகூம்ல பண்ணல, இங்க வந்து கானா ஊர்ல ஏன் பண்ணியிருக்காருன்னா, அந்த தேசத்து அந்த ஊர்ல மக்கள் தான் பயந்துட்டு இருக்காங்க. எப்போ செத்துருவோமோ, என்ன மரண பயம் உங்களுக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல இருளில் வாழ்ந்து கொண்டிருக்குது. நோ, இந்த மகிமையின் தேவன் நான் வந்துட்டேன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டேஸ்ட், ஒரு சின்ன டேஸ்ட், டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் சொன்ன மாதிரி, இதை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி தன் மகிமையை அங்கே காமிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் அங்கு வேடத்தில் போட்டு அதனால்தான் அங்கு வாழ்ந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கிரேட் பேரொழி, அவர்தான் பெரிய பேரொழி. அவர் சென்ற இடமெல்லாம் வெளிச்சம் பிரகாசம் ஆயிட்டு பாருங்க. ஒரு வெளிச்சம் இருக்க இடத்தை நோக்கி தான் மக்கள் போவாங்க. ஒரு ஒரு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆடியன்ஸ் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு ஸ்டேஜில் வந்து ப்ரோக்ராம் நடக்க போகுது. எல்லா மக்கள் அந்த ஹால் ஃபுல்லா ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு ஒரு ஸ்பாட்லைட் வருது. ஸ்பாட்லைட் வந்து ஸ்டேஜில் காமிக்கும் பொழுது ஒரு ஆள் நிற்கிறாரு. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, லைட் எங்க போகுது அப்படின்னு தான் பாக்குறாங்க. அதே போல இந்த வெளிச்சம் எங்க போகுது, அங்கதான் மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து நானே பேரொழி சொல்லியிருக்காரு, நானே உலகத்தின் வழி சொன்னவர். அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ மக்கள் கூட்டம், அந்த என்டையர் கிரவுட் இஸ் ஸ்ட்ராங்கிங் ஹிம். அவர் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. அதனாலதான் அந்த கூட்டத்தை பார்த்து அவர் செய்த அற்புதங்கள் அதிசயமான அற்புதம் செய்யறாரு. நோய்களை குணமாக்குனாரு, மரித்தவரை உயிர்த்தெழுந்தாரு, பிசாசு விரட்டுறாரு. இப்படியமான அற்புதங்களை அந்த மக்கள் செஞ்சு வெளிச்சம் வந்து விட்டது, உங்களுக்கு மரண பயம் இனிமே இல்ல, இருள் சூழ்ந்து இருள் விலகி விட்டது என்று கலிலேயாவில் உள்ள அந்த கடற்கரை செபுலோன் நப்தலி நாட்கள் மக்களுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி அற்புதங்களை செய்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, கிரேட் லைட், வெளிச்சத்தை கண்டார்கள் என்றும் மரண இருளின் தேசத்தில் குடியிருப்பவர்களுக்கு மேல் வெளிச்சம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 1:5 படிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அந்த ஒளி, எந்த ஒளி? இயேசு கிறிஸ்து என்ற பேரொளி இருளில் பிரகாசித்தது. அந்த இருளில் பிரகாசித்த அந்த மக்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடி வர்றாங்க. அந்த எங்க ஜெபுலன், நப்தலி, அந்த கலிலே கடைக்குழியில் அந்த மக்கள் எல்லாம், இருளில் வாழ்ந்த மக்கள், மரண பயத்தை வாழ்ந்த மக்கள் அந்த ஒளியை நோக்கி ஓடி வந்து அந்த வெளிச்சத்துல அவங்க களி கூடுறாங்க. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இப்ப வந்து அந்த அதனுடைய எஃபெக்ட் என்ன, அதனுடைய பிரதிபலன் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 1-2 நம்ம படிச்சோம். 1-2 படிச்சுட்டு நம்ம அதை பார்க்கும் பொழுது 3ஆவது வசனத்தை படிங்க. 3வது வசனமான, ஆமா, அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர், அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். எப்படி அதோட வசனம் வந்து 1வது வசனம் சொல்லிடுது, ஜெபுலன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் மகிமைப்படுத்துவார், பெரிய இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்ட சொல்லிட்டே வந்து 3வது வசனம் சொல்லுது, அந்த ஜாதி, எந்த ஜாதியை? ஜெபுலோன், நப்தலி, அந்த நாட்டில் உள்ள அந்த கடற்கரை நாட்களில் உள்ள மக்களை ஜாதியை திரளாக்கி அதில் மகிழ்ச்சியை பெருக பண்ணி நீர், பிகாஸ் ஆஃப் தட் பேரொளி. இதுதான் அதனுடைய எஃபெக்ட். அந்த பேரொளி வந்ததுனால அந்த மக்கள் வந்து அறுப்பில் மகிழ்வது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கழிவுறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார். ஆகா, வெளிச்சம் வந்துருச்சப்பா, நமக்கு ஒரு விமோசனம் வந்து விட்டது, இவ்வளவு நாள் இருளில் இருந்தமே, இவ்வளவு நாள் ஒரு மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தமே, இப்ப நமக்கு ஒரு வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். வந்துவிட்டு ஒரு பெரிய அந்த ஒரு அறுப்பில் சந்தோஷம், ஒரு பெரிய ஹார்வெஸ்ட் வந்து எவ்வளவு சந்தோஷப்படுவோம், அதே போல பெரிய ஸ்பாயில் கொள்ளை அடிச்சோம்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம், அதே போல ஆண்டவர் வந்து எங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்தார், எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார் என்று மக்கள் வந்து மகிழ்ச்சியை பெருக பண்ணியிருக்கார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இருள் விலகிட்டு, அந்த பேரொளி வந்ததுனால இருள் விலகிட்டு மரண பயமும் போயிட்டு. ஏன்னா மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசை தன்னுடைய மரணத்தினால் வெல்லும்படி அப்படி ஆயிட்டு நம்ம பின்னாடி படிக்கிறோம்.
ஆனா இங்க பார்க்கும் பொழுது அந்த அந்த கரெக்டா அந்த தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னது நிறைவேறுவதற்காகவே இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமிலே வந்து தங்கி வாசம் செய்து கலிலே சுற்றியுள்ள பிடங்களிலே தன் ஊழியத்தை அதிகமாக செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகன் அவரை பற்றி பார்க்கும் பொழுது அவர் என்னவா இருந்தார்? ஒளியா இருந்தாரா? என்னவா இருந்தாரு? என்ன செய்தார் என்று பற்றி பார்க்கலாம். வாசிப்போம். யோவான் 1:8 படிப்போம். எல்லாம் யோவான்ல வச்சு இப்ப படிக்க போறோம். யோவான்ல தான் இருக்கும். அதாவது யோவான்ல வச்சுங்க. 1:5 அதிகாரம் 5 அதிகாரம் அப்படிதான் படிக்க போறேன். யோவான் 1:8 எடுங்க. அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். இது வந்து யோவான் சொல்றாரு. ஜான் சொல்றாரு. யோவான் சொன்ன அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தானா. சரி, அடுத்தது என்ன சாட்சி கொடுக்கணும்னு பேண்டி பார்ப்போம். அடுத்தது போங்க. யோவான் 5:35 படிங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். யாரு? ஓகே. இது வந்து சொல்றது, நீங்களும் சில காலம் வெளிச்சத்தில் கலிகூற மனதா இருந்தீர்கள். இது வந்து இயேசு கிறிஸ்து பேரொளி ஆகிய இயேசு கிறிஸ்து அந்த சின்ன ஒளியாகிய யோவான் ஸ்நானகனை பத்தி சாட்சி கொடுக்கிறார். அவர் சாட்சி கொடுக்கிறார். அடுத்தது வந்து ஆனா எழுந்து பிரகாச விளக்கா இருந்தான்னா யோவான் ஸ்நானகன் அந்த விளக்கா இருந்து அந்த வெளிச்சத்துல யூதர்களை இயேசுவுக்கு நேராக வழி நடத்தினான். அதான் அவங்க சொல்றான். யூதர்களை இயேசுவுக்கு நேராக வழி நடத்தி கொண்டு வந்தான். யோவான் 1:7 படிங்க. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளி தன்னால் எல்லாரும் யார் எல்லாரும்? எல்லா யூதர்களும் தன் மூலமாக தேவனை விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை வித்தின் பிராக்கெட் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ எப்ப நான் இல்ல அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் தன் மூலமாக நான் சாட்சி ஒளியை பத்தி சாட்சி கொடுக்க நீங்க எல்லாம் வாங்க எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி யூதர்களை கொண்டு வந்து அவர் தான் இது நான் இல்லை அப்படி. அதாவது ஒரு சைன் போர்டு மாதிரி இங்க எல்லாம் நீங்க அந்த பக்கம் போனோம்னா சைன் போர்டை பத்தி இப்படி போங்க, இதுதான் வழி, இப்படி போங்க, இப்படிதான் வழின்னு சொல்றது மாதிரி யோவான் ஸ்நானகன் என்ன பண்றான்? அந்த யூதர்களை எல்லாம் வரவழைத்து கொண்டு போய் இயேசு கிட்ட கொண்டு போறான். இவரு தான்ப்பா உண்மையான பேரொளி என்று சொல்லி காமிக்கிறான். He is also light, but this light guided people to the biggest light, Jesus Christ. பாருங்க, அவனும் ஒளியா தான் இருந்தான். ஆனா அந்த ஒளியில இல்ல, நான் தான் ஒளி சொல்லி அவன் என்னோட பேரொளி ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்றான். எப்படி சாட்சி கொடுத்தான் பாருங்க அவன். யோவான் 1:29 படிங்க. இயேசு கிறிஸ்துவை பத்தி சாட்சி, பேரொளியை பத்தி சாட்சி கொடுக்கிறான் இந்த யோவான். 21 ஜான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப நம்பர் 1 ஒரு சாட்சி என்ன சொல்றான்? யோவான் தான் நான் இல்லப்பா, அவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து சாட்சி சொல்றான். அப்போ இரண்டாவது யோவான் 1:30 படிங்க. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேன். மேன்மை உள்ளவர். இரண்டாவது வாசிங்க. அவர் இவர்தான். கீழே படிச்சுப்பாங்க. நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். அடுத்தது பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நான் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்த நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். தேவனுடைய குமாரன் சாட்சி கொடுத்து வர்றாரு. என்ன சொல்றாரு? இது பின்னாடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்ன போட்டுருக்குன்னா, அவர் மேன்மை உள்ளவர், அவர் பெரியவர், பேருடையவர். இயேசு கிறிஸ்துவை பத்தி யோவான் ஸ்நானகன் சொல்ற சின்ன ஒளியா யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து மேன்மை உள்ளவர், அவர் பெரியவர், எனக்கு முன்பே இருக்கிறார், என்னில் விரும்பப்படத்தக்கவர் அவர்தான். அவர் பெருகணும், நான் சிறுகணும். நான் தண்ணீரால் ஞானஸ்நானம் உங்களுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்கிறார். எழுந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்து மக்களை, அதாவது யூதர்கள் வழி நடத்தி இயேசுக்கு நேராக நடத்தினவன். அதான் ஆண்டவர் சொல்றாரு. இயேசுக்கு சொல்ற அவனை பத்தி சாட்சி சொல்றாரு.
யோவான் சொன்ன எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். எரிந்து, அடுத்தது கொஞ்சம் வார்த்தை பார்த்தீங்கன்னா, எரிந்து பிரகாசிக்குது. அதான் முக்கியமானது. எல்லாம் தான் எரியும். ஊதுபத்தி கூட தான் எரியுது. ஆனா பிரகாசிக்குதா இல்ல. ஆனா இங்க ஆண்டவர் எம்பசிஸ் பண்றாரு. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் என்று பார்க்கிறோம். அவனை குறித்து அப்படி ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. தேவன் ஒளியாக இருக்கிறார். தம்முடைய சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டு தமக்கு சொந்த ஜனமாக வாங்கி கொண்டு தன்னுடைய பிள்ளைகளாக அவர் மாற்றி இருக்கிறார். நாமும் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம். அப்பா ஒளி என்றால் பிள்ளைகளும் ஒளி தானே. லைக் ஃபாதர் லைக் சன் என்று நம்ம சொல்லுவோம். அப்போ என்னுடைய பிதா ஒளியாக இருக்கிறார். தேவன் ஒளியா இருக்க, என்னுடைய பிதா ஒளியாக இருக்கிறார். ஆகவே நானும் ஒளியே. ஆகவே நமது ஆண்டவர் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லலாம். மத்தேயு 5:14 படிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இப்ப நீங்கன்னா யாரு? நம்ம தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். அப்ப நமது ஆண்டவர் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன் என்று சொல்றான். உலகத்துக்கு ஒளியா இருக்கேன், ஐ அம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று ஜீசஸ் சொல்லும் பொழுது அவருடைய கோஸ் பிள்ளைகளை அவருடைய சகோதரரை நாம் என்ன பண்றோம்? தேவனுடைய பிள்ளைகளை நாம் என்ன சொன்னோம்? உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம். அதை நம்ம விசுவாசிக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல நம்ம விசுவாசிக்க வேண்டிய என்னன்னா, நானும் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன். என் பிதாவாகிய தேவன் ஒளியா இருக்கிறார். என்னுடைய மூத்த இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். நானும் ஒளியாகவே இருக்கேன். லைக் ஃபாதர் லைக் சன். இல்ல அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? இல்ல நோ வசனம் போட்டிருக்கு. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. உங்களுடைய பிதா வெளிச்சமா இருக்க, நீங்களும் பிள்ளைகளாக இருக்கீங்க. 1 தெசலோனிக்கேயர் படிச்சோம். நம்முடைய பிள்ளைகள் என்று ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒளியை விசுவாசிக்கும் பொழுது ஒளியின் பிள்ளைகளாக இருக்கோம். ஆகவே நாமும் வெளிச்சம் தர முடியும், ஒளி கொடுக்க முடியும். அந்திரேயை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது ஆண்ட்ரூ பார்க்கும்போது என்ன போட்டீங்கன்னா, யோவான் 1:40-42 எடுங்க. யோவான் 1:41-42. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இது வசனம் பாருங்க. இதுல என்ன போட்டுங்கன்னா 1:42 பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். அவன் சொல்லிக்கலாம், பேசாம பேதுரு நாங்க மேசியாவை பார்த்துட்டோம்ப்பா, அவர் இப்படிதான் இருக்காரு, நீ வேணா போய் பாரு அப்படி சொல்லல. ஆஸ் அ லைட் கைட் டு த பீப்புள் ஹூ ஆர் வாக்கிங் தி டார்க்னஸ், he brought him. அவனை கையை பிடிச்சி நேர அந்திரேயா என்ன பண்றான்? கூட்டிட்டு வரான். இயேசுவை கூட்டிட்டு வந்து, இவர் தான் மெசியான்னு சொல்லி, நான் மேசியா பார்த்தோம், வா நான் கூட்டிட்டு போறேன், அவனை காமிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து அவனுடைய மேசியாவை கொண்டு போய் விடுறான். நம்ம எத்தனை பேர் நம்ம சுற்றி உள்ள மக்கள்கிட்ட இயேசு பத்தி சொல்லி இயேசுவோட நம்ம கூட்டிட்டு வர்றோம்? இல்ல அவனை பத்தி வெக்கமா இருக்கு, எப்படி பேசுறதுன்னு தெரியல, அவனை என்ன பத்தி தப்பா நினைப்பாங்களோ, நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்து வீட்டுக்காரன், மேல் வீட்டுக்காரன் எல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கேன், இதை பத்தி சொன்னா நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அல்லது பேதுருவை போல ஆண்ட்ரூவை போல கூட்டிக்கொண்டு வர்றோமா? இதான்ப்பா மேசியா இயேசுகிட்ட கூட்டி வந்து பாரு, இவர் தான் மெசியான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறோமா? ஏன்னா ஒரு தயக்கத்தில் நம்ம சொல்லிட்டு வட்டம் போட்டு, நான் என் பிள்ளை, என் குடும்பம், என் மனைவி அப்படி வட்டத்தை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நமக்குள்ளே லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். வெளியே உள்ள லட்சம் எப்படி பார்ப்போம்? தெரு ஃபுல்லா டார்க்கா இருக்கு. அந்த ஃப்ரெண்ட் எப்படி வந்தாரு? நான் ஒரு லைட்டுக்கு ஒரு ஸ்டார்ல லைட்டை போட்டு தூக்கி வச்சிருக்கேன் மாடியில, அதை பார்த்து வந்தான் என் ஃப்ரெண்டு. அதே மாதிரி நம்ம எப்படி இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல ஓகே வி டெக்கரேட் அவர் ஹவுஸ், எவ்ரிதிங் ஃபைன், நோ இஷ்யூஸ். பட் அது நம்மளோட அவுட்வர்ட் லைஃப்பை பார்க்கணும். நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோமா அந்த வெளிச்சத்தை பொறுத்து? இதில் எத்தனை பேர் இந்த உலகத்துல பாருங்க, சும்மா கண் இருந்து பார்க்காத, காது இருந்து கேட்காத, கையிருந்து உதவி செய்யாத, கால் இருந்து நடக்காத தெய்வங்களுக்காக ஒரு வயிறுக்கு 40 நாள் 5 நாள் கருப்பு அந்த ஒரு பர்டிகுலர் கலர் துணியை போட்டுக்கிட்டு வருங்கால நடந்து போயிட்டு வரானே, அவங்க என்ன இருக்கு? அப்சல்யூட்லி ஒரு இதே கிடையாது அவங்களுக்கு, ஒரு வழியே கிடையாது. இருள தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அப்ப அந்த மாதிரி மக்களுக்கு நம்ம எப்படி லைட்டை காமிக்க முடியும்? இங்க ஆண்ட்ரூ பாருங்க, அவன் வந்து மேசியா பார்த்துட்டு நான் மேசியா பார்த்து தேங்க்ஸ் பாப்பா, நான் வெரி ஹாப்பி யார்ட்டும் சொல்ல மாட்டேன் அப்படி இல்ல. he went and told the good news to his own brother. பேதுருவே வா வா வா, உன்னை மேசியா கூட்டி வந்துட்டாருப்பா, இவர் தான் மேசியா, அவனை கூட்டிட்டு போற, வா வான்னு கூட்டிட்டு போய் நேரா கூட காமிச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டான். ஒளியை பத்தி பார்ப்போம். வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒளி? ஒளி என்ன, ஒளியை பத்தி என்ன என்ன நம்ம பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒளி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுது, ஒளி வந்துட்டுனா ஒரு நிம்மதி வரும். பீஸ் ஆஃப் மைண்ட். பாருங்க, அந்த 5ஆம் தேதி நம்ம சென்னையில் பயங்கர மழை, இந்த சைக்கிள் மிக்சாங் புயல் வந்தது பார்த்தீங்களா? 4 நாளா பவர் கிடையாது வீட்டில். எங்கள் வீட்டில் 4 நாளா பவர் கிடையாது. ஆனால் 4வது நாள் ஒரு 2:45 என்னமோ பாவம் வந்துச்சாலே என்ன சந்தோஷம் எங்கள் வீட்டில். எனக்கு ஒய்ஃப் பையனுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஆஹா லைட் வந்துச்சுப்பா, போடு அங்கே அந்த லைட்டை போடு, இந்த லைட், எல்லா லைட்டை போடு, எல்லா ரூம் லைட்டை போடு, உடனே மொபைல் சார்ஜ் பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, ஒரு பெரிய குதூகலம் கொண்டாட்டமே அப்படின்னு பாட்டு பாடுற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்தோம் நாங்கள். சோ பியூட்டிஃபுல், சோ அது என்ன சொல்றது, அது பப்ளிங் வித் ஜாய் அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ காணாத கிடைச்சது மாதிரி. ஆனா டைவர்ட் பண்ணி பேசுறேன். ஆனா அந்த எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கோமா என்னைக்காவது? ஆண்டவரே நீ எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருப்பா நன்றி சொல்லியிருக்கோமா? இல்ல, நோ வி டோன்ட் நோ. வீட்டை சுற்றி தண்ணி இருக்கு, வீட்டை சுற்றி தண்ணி இருக்கு, அந்த தண்ணி குடிக்க முடியாது, குளிக்கவும் முடியாது. ஆனா என்னைக்காவது நம்ம ஆண்டவரே இந்த டேப்ல தண்ணி வருது நன்றி ஸ்தோத்திரம் பண்ணிருக்கோமா? இல்ல, பண்ணது கிடையாது. குளிக்கிறதுக்கு தண்ணி குடிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணணுமா? இல்ல, நோ. we take it for granted. தண்ணி வரும், மோட்டர் போட்டா தண்ணி வரும், குடிக்கணும், கேன் வாட்டர் வாங்கிடலாம். ஒரு நாள் கேன் வாட்டரே கிடையாது, சென்னை ஃபுல்லா கேன் வாட்டர் இல்லைங்க அப்படின்ட்டா நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு அது சொன்ன டைவர்ட் பண்ணி வரேன். அப்போ இந்த வெளி வந்த உடனே சோ ஹாப்பி, ஒரு நிம்மதி, பீஸ். அப்பாடா, ஒரு நிம்மதி வந்துச்சுப்பா, இனிமே பவர் போகாது. நம்ம ரொம்ப வெளிச்சத்தை ஒருத்தர் கேண்டில் லைட்லயே பார்த்து ஒருத்தர் மூஞ்சி பார்த்து இப்போ வந்து பிரைட் லைட்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ ஒளியானது என்ன தெரியுதுன்னா, முதலாவதாக ஒரு நிம்மதியை தருகிறது. 2வது, ஒளி வந்து என்ன பண்ணுதுன்னா, இது யூஸ் டு இந்த லைட், அந்த யூஸ் டு சிக்னல். சிக்னல்னா இப்போ நமக்கு தெரியும், இப்போ உலகத்தில் வந்து பல இடங்கள்ல ரெட்டுனா நிற்கணும். அந்த வேர்ல்டு வைட்ல பார்க்கும் பொழுது ஒரு ஹைவேல போகும்போது ரெட் லைட் இருந்துன்னா நிற்கணும், பச்சைன்னா போகணும், ஆம்பர்னா ரெடி டு ஸ்டார்ட் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிக்னல் அடையாளம் வச்சிருக்காங்க. அதே போல இந்த லைட் எதுக்கு, ஒளி எதுக்கு போகுதுன்னா, ஒரு அறிகுறி சிக்னலுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. அடுத்ததை பார்க்கும் பொழுது அந்த ஒளியானது நம்ம கைட் பண்றதுக்கு, இந்த பாதையில போன இந்த வெளிச்சம் இருக்கும் பொழுது பாதை வழியா போக முடியும். இப்போ அது தெருவில் லைட் இல்லை, ஆனால் லைட் இருந்துச்சுன்னா மக்கள் பயப்படாம, டார்ச் லைட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, வேலை முடிச்சு வர்றவங்க ஒரு நாள் ஃபுல்லா கட்டட வேலை செஞ்சு வர்றாங்க, நைட்ல வரும் பொழுது கரடு முழுன பாதையில வெளிச்சம் இருந்ததுன்னா அந்த பாதை தெரியும். வாசிப்போம் சங்கீதம் 119, 105. சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. பாருங்க, அப்போ கைட் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு டார்ச் லைட் அடிச்சோன்னா அந்த டார்ச் லைட் வந்து கொஞ்சம் தூரம் தான் லைட் அடி தெரியும், தூரத்துல தெரியாது. ஆனா இந்த கலங்கரை விளக்கம் இருக்கு பாத்தீங்களா, கடற்கரை ஓரத்துல கலங்கரை விளக்கம் இருக்கும், அந்த லைட் ரொம்ப பிரைட்டா இருக்கும், தூரத்துல உள்ள கப்பல் காமிக்கும், இங்கதான் கரை இருக்கு, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டை பார்த்து கப்பல் மாலுமிகள், அந்த காலத்து மாலுமிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து கப்பலை நேரம் கரைக்கு நேரம் ஓட்டிட்டு வந்துருவாங்க. அப்போ பார்க்கும் பொழுது அந்த லைட் இஸ் யூஸ் டு கைட்னா, ஷார்ட் டிஸ்டன்ஸ் கைட் பண்ணதுக்கும் உதவி செய்யுது, லாங் டிஸ்டன்ஸ் கைட் பண்ணதுக்கும் அந்த லைட் நமக்கு உதவி செய்கிறது. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த ஒளியானது என்ன பண்ணுதுன்னா, அந்த இருளை கடந்து சென்று அங்கு நடக்கும் தீமைகளை வெளிக்காட்டுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். லைட் இஸ் யூஸ் டு பெனட்ரேட் த டார்க்னஸ் அண்ட் எக்ஸ்போஸ் ஈவில் அண்ட் எரர். பார்க்கும்போது சங்கீதம் யோவான் 3:19 படிப்போம். 3:19, 20. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும்
மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். But whoever lives by the truth comes to the light, so that it might. படிங்க 21 படிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியை கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஆனா ஒளி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடுது, எல்லா தீமைகளையும் எரர்கள் குற்றங்களையும் குறைகளையும் வெளிப்படுத்துறதுனால மனுஷன் என்ன பண்றான், அந்த இது யோவான் 3:19-20-21 விஜய். யோவான் John 3:19-20-21. ஆமா, அது இல்ல 1 Johnல John 3:19-20-21. அது படிச்சுட்டாங்க. இப்போ ஒளியானது உலகத்துக்கு வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாததா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்க இருளை விரும்புறது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. அப்ப அந்த ஒளியானது அவங்களுடைய மனுஷனுடைய பொல்லாத காரியங்களை வெளிப்படுத்தினால் மக்கள் என்ன பண்ண, ஒளிக்கு வர வேண்டாம், நம்ம இருட்டில இருந்து இந்த மாதிரியான காரியங்களை செய்யலாம் சொல்லிட்டு அவங்க இருளு விரும்புறாங்க, ஒளியை விரும்புறது கிடையாது. அடுத்தது ஒளியானது என்ன பண்ணுதுன்னா, டு பிரிவென்ட் சின், ஒரு குற்றம் நடைபெறாதபடி பாதுகாக்கிறது. பெரிய பெரிய பேங்க்ஸ், பெரிய பெரிய சென்சிட்டிவ் ஏரியால பாத்தீங்கன்னா அந்த இது சென்சார் வச்சிருப்பாங்க. சென்சார் வச்சிருந்தாங்கன்னா ஏதாவது ஒண்ணு அங்க இருட்டுல தாண்டிச்சுன்னா உடனே லைட் அடிச்சிடும். சென்சார் லைட் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இதுல கிராஸ் பண்ணிச்சுன்னா உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும், லைட் அடிச்சிடும். செக்யூரிட்டி லைட்ஸ். ஒளியானது பாவத்தை நடைபெறாமல் தடை செய்கிறது. இந்த ஒளி அழிஞ்சு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், இப்ப எவனாவது திருட வந்துட்டான்னா அந்த சென்சார் லைட் இல்லைன்னு வச்சுக்க, அவன் ஏறி செவத்தேறி குதிச்சு எவ்வளவு பேர் ஹைட்டா இருந்தாலும் செவத்தேறி குதிச்சு வந்து திருடிட்டு போயிடுவான். ஆனா அந்த சென்சார் லைட்டுக்குன்னா அவங்க யாரும் நம்மளை பார்க்கணும்னு சொல்லி ஓடி போயிடுவான். அதுதான் இப்படி ஒளியானது ஒரு குற்றம் நடைபெறாமல் பாவம் நடைபெறாமல் சரி செய்கிறது. அடுத்தது பார்க்கும் பொழுது ஒளியானது குரோத் உண்டாக்குறது. ஒளியானது என்ன பண்ணுது, வளர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. எப்படி சூரிய வெளிச்சமானது ஒரு தாவரத்தை வளர செய்கிறதோ அதே போல ஒளியானது நான் ஒளியா இருக்கிறேன், என்னோட இந்த ஒளியோடு சேர மக்கள் முதல்ல சொன்ன விரும்ப மாட்டேங்கிறான். ஏன்னா பாவத்தை என்ஜாய் பண்ணிட்டேன், பாவத்தை இருக்கான், இருளுடைய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கான், ஆனா ஒளி விரும்ப மாட்டேன், இருள் வர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு யோவான் 3:19-20-21 படிச்சோம். ஆனா நான் ஒளியா இருக்கும்போது என் கூட வந்து சேர்கிறவன் அந்த ஒளியிலே அவனும் இருக்கிறபடியா என்ன பண்ணா ஒளியின் காரியங்களே அவனும் செய்வான். அப்ப அந்த ஒளி சேரும் மக்கள் தேவன் நன்கு வளர்வார்கள். ஏன்னா எப்படி சூரிய வெளிச்சத்துல ஒரு தாவரமானது நன்காக வளர்கிறதோ அதே போல என்னிடத்திலே நான் ஒளியா இருக்கிறேன், நான் என் ஒளியில ஒரு அன்பிலிவரை பிலிவராக்கி கொண்டு வரும் பொழுது அவன் என்னிட ஒளியிலிருந்து பெற்று 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 அவன் என்ன பண்ணுவான், வசனத்திலே மற்ற காரியங்களும் வளருவான். அதுனா ஒளியுடைய தன்மையாகும். இன்னொன்று கடைசியா போகும்போது, the light doesn't exist for its glory but to brighten up the world. ஒளியானது தன்னுடைய மகிமைக்கென்று அது இல்லாமல் உலகத்தை பிரகாசிப்பிக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறது. நான் ஒளி பியூட்டிஃபுல்லா லைட்டு அழகா இருக்கு, என்னை சுத்தி ஒரு வேலு ஒரு கூடம் அடிச்சுன்னா யாரும் பார்க்க கூடாது, நான் மகிமையா இருக்கிறேன் அப்படின்னு ஒளி சொல்வது கிடையாது. அந்த ஒளியானது மற்றவர்களுக்கு பார்க்கணும், பட் பிரைட்டன் ஆஃப் த வேர்ல்ட். அந்த ஒரு கலங்கர வழக்கு மேல பெரிய லைட் அடிச்சுன்னா அதை சுத்தி உள்ள எவ்வளோ இடங்களுக்கு அந்த லைட் தெரியுமே. அதே போலதான் அவர் நம்முடைய மகிமைக்கென்று இராமல் உலகத்தை அதாவது இருளில் இருக்கும் மக்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று இருக்கிறோம். அதான் ஒளியினுடைய ஒரு தன்மையாகும். ஸோ அந்த வெளிச்சமானது பார்த்தோம், அதை ஒரு சிக்னல் வழிகாட்டுவதற்காக உபயோகப்படுகிறது. அது ஷார்ட் டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் போறதுக்கும் அந்த வழிகாட்டுகிறது. அந்த டார்க்னஸ் உள்ளவங்க வெளிச்சத்துக்கு வர அது உபயோகப்படுகிறது. அடுத்தது ஒரு குற்றம் குறைகள் நடாமல் இருக்க அந்த வெளிச்சமானது உபயோகப்படுகிறது. ஒரு குரோத்தை, அதாவது ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ண என்பதற்காகவும் ஒளி உபயோகமாகிறது.
அடுத்ததாக ஒளியானது தன்னுடைய மகிமைக்கு இல்லாம உலகத்தாருடைய மகிமைக்கு என்று அது இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கும் பொழுது இப்ப வந்து மதர் தெரேசாட்ட வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க. ஒரு ஒரு டீம் ஆஃப் இன்டர்நேஷனல் பீப்புள், பல மதர் தெரேசா வந்து ஒரு பர்டிகுலர் கேத்தலிக் ஒரு ஆர்டர்னு சொல்லுவாங்க, அதுல இருக்காங்க. அதே போல இந்த உலகத்தில் உள்ள பல இடங்கள்ல வந்து பல பேர் வந்து வந்து ஒரு மீட்டிங்ல அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி வந்து கேட்குறாங்க மதர் தெரேசாட்ட, மதர் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கலாமா, கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கேட்குறாங்க, இந்த வந்து மற்ற குரூப் உங்களை மாதிரி நிறைய பேர் நன்ஸா இருந்து சேவை செய்யறாங்களே, அங்கிருந்துலாம் மக்கள் விலகி விலகி போறாங்க. ஆனா உங்க இதுல மட்டும் நிறைய மக்கள் வந்து சேர்றாங்களே, எதற்கு, எப்படி, என்ன காரணம் அப்படி கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஐ கிவ் தம் ஜீசஸ், நான் அவங்களுக்கு இயேசுவை கொடுக்கிறேன் அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த அம்மா சொல்லுது, இந்த கேள்வி கேட்ட பெண்மணி கேட்கிறாங்க, இல்ல மதர் அதை நான் கேட்கல, எப்படி உங்களால இது முடிஞ்சு, ஏன், எப்படி, எதனால் மக்கள் உங்களுக்கு திருப்பி நிறைய பேர் வந்து சேர்றாங்க அப்படி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஐ கிவ் தம் ஜீசஸ். அதே தான் திருப்பி வருது. இந்த மாதிரி இல்ல 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 இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது, இன்னும் விவரமா சொல்லுங்க, எப்படி உங்க இது மட்டும் ஆட்கள் வராங்க, மற்றது விலகி போயிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ல, ஐ கிவ் தம் ஜீசஸ். 3-4 தடவை ரொம்ப ஸ்பெர்மா சொல்லிட்டு, ஐ கிவ் தம் ஜீசஸ், நத்திங் எல்ஸ். அப்பனா ஜீசஸ் ஒரு பேக் பண்ணி ஒரு கிஃப்ட் ராப்பர் பண்ணி இந்த அம்மா வரவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பாக்கெட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அர்த்தமா? நோ, இட் இஸ் a way of life. அந்த லைட் emanate from Mother Teresa to the other people. அதனாலதான் மக்கள் வர்றாங்க. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன்னா அப்ப அவங்க ஒளியா இருந்தாங்க. அதான் அந்த ஒளியில வர்றவங்க ஜீசஸ் பாக்குறாங்க. அந்த ஒளி எமனேட் பண்ணலைன்னா எப்படி உங்க ஜீசஸ் பார்க்க முடியும்? நாளைக்கு என்ன தேடி ஒருத்தன் வர்றான்னா எனக்கு எனக்கு தேவை இருக்கு, உதவி செய்யுங்க அப்படின்னா, நான் உதவி செஞ்சாதான் இந்த ஒளியானது அவனுக்கு இருளில் இருக்கான், அவனுக்கு ஒளி செய்ய முடியும். அவன் இந்த வீட்டை போனா இந்த வீட்டுல இருந்து ஒரு வெளிச்சம் வருது, இந்த வீட்டுல போனா நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் வரும் பொழுது நாம செய்தாதான் அந்த இருளில் வாழும் அவங்க வெளிச்சத்தை கண்டு நம்மகிட்ட வருவாங்க. இல்லாட்டி இல்ல, நான் என்ன சொல்லி வேலையை அமைச்சிட்டேன்னா அது வெளிச்சம் போகாது. ஆனா இங்க என்ன சொன்னாங்க மதர் தெரேசா, I give them Jesus. Give them Jesus. Now, the way she loves others, the way accept everybody, the compassion and concern and the love, that is the one Mother Teresa is giving to other people. அதனால்தான் அந்த இதுல சேரணும்னு சொல்லி நிறைய லேடிஸ் கேர்ள்ஸ் வந்து சேர்றாங்க. நானும் வந்து உங்களோட ஊழியம் பண்ணும், நானும் உங்களோட பண்ணும். அதான் அந்த லேடி கேட்கறாங்க, உங்ககிட்ட மட்டும் நிறைய பேர் வந்து சேர்றாங்களே, மற்ற வந்து எல்லாம் விட்டுட்டு போறாங்களே, என்ன காரணம் கேட்டதுக்கு. அப்போ அதே போல அமெரிக்க தேசத்துல அந்த பிளாக் அமெரிக்கன்ஸ், கருப்பா உள்ள பையங்களுக்கு எல்லாம் சரியா ப்ரிஃபரன்ஸ் கிடைக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க ஃபுட்பால். ஒரு கோச் போய் அவங்களுக்கு டீச் பண்ணி நல்ல டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாப்ல. அப்ப என்ன, எப்படி இது பாசிபிள்? ஒருத்தர் கேட்கிறாரு அவர்கிட்ட, நீங்க எப்படி அந்த ஆட்கிட்ட எல்லாம் போய் பேசி அவன் நல்ல விளையாட பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஐ கிவ் தம் ஜீசஸ், ஐ கிவ் தம் ஜீசஸ் அப்படின்றாரு அவரு அந்த கோச். ஐ கிவ் த லவ் ஆஃப் ஜீசஸ் டு தம். அந்த பையன் ஒரு பொட்டன்ஷியல் நான் பாக்குறேன். பார்த்து இவனெல்லாம் போய் யாரை தூக்கி விடுவா, இவன் வெள்ளைக்காரன், அவங்க வந்து பிளாக் அமெரிக்கன்ஸ், இவங்களுக்கு போய் நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு போல. எஸ், லவ் ஆஃப் ஜீசஸ் இன்சைட் ஆஃப் யூ. அந்த எமனேட், அந்த வெளிச்சம் வருது, வெளிச்சம் வந்தவொடனே போய் பார்த்து அவனை பில்டப் பண்ணி நீ பண்ணுப்பா, யூ கேன் டூ தட் அப்படின்னு சொல்லி எழுதி விட்டதுனால அந்த பையன் பிகம் குட் ஃபுட்பால் பிளேயர்ஸ். இதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம். நம்ம there is one who has touched our lives and given us power and authority to touch others. நம்முடைய வாழ்க்கையை தொட்டிருக்காங்க இயேசு கிறிஸ்து. பேரொளி நம்ம வாழ்க்கையை தொட்டதுனால and given us power and authority to touch others also. அவர் சொன்னாங்க, I given them the love of Jesus which I received from the Lord. நான் இயேசுவிடம் எந்த அன்பை நான் பெற்றனோ அந்த அன்பை தான் அவங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, the love they received from Jesus they passed on to others. Today there is no place in this world the light people have received from Jesus doesn't shine. இன்னைக்கு இந்த உலகத்தை எந்த இடத்துல பார்த்தாலும் இயேசுக்கு இந்த ஒளியை பெற்ற மக்கள் ஷைன் பண்ணாதவங்க இருக்கவே முடியாது.
நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்தா சரிதான், வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரிதான், நீங்க வாழக்கூடிய இடமாலும் சரிதான். நீங்க இயேசு லைட்டை பெற்றுட்டீங்கன்னா அந்த லைட் வந்து என்ன ஆகும்னா வெமினேட் ஆகும், வெளிப்படும். அந்த லைட் உங்ககிட்ட இருந்து வெளியே போகும், பார்க்கும். எப்படி பார்க்கும்? People in this world are lost in darkness. They are looking for light. இருள இருக்கிற எப்படி அந்த செபுலோன் நப்தலி நாட்டு மக்கள் அதே அங்க ஒரு இயேசுக்கு எப்போ இயேசுக்கு எல்லாரும் போக முடியாது. அதனாலதான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒளியா இருக்கோம். ஏற்கனவே சொன்ன பிதா ஒளியா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்காரு, நாமளும் ஒளியா இருக்கோம். பிள்ளைகளாக நாமும் ஒளியா இருக்கிறோம். அப்போ ஒளியா இருக்கணும், இந்த ஒளி தான் போகணும். எல்லா இடத்தையும் இயேசு கிறிஸ்து வந்துட்டு போறா என்ன? ஜெபுலோன் நப்தலி போயிட்டாரு, அடுத்தது இப்போ இங்க வந்து சென்னைக்கு வருவாரு, அது பிடிச்சி ஸ்ரீலங்கா போரு, அப்படி கிடையாது. நோ 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 நோ. அங்கெல்லாம் சின்ன ஒளியா நாம் இருக்கிறோம். People in this world are lost in darkness and they are looking for light to lead them to spiritual, emotional, mental safety. அப்ப இந்த மக்கள் இருளில் வாழும் மக்களுக்கு சாரி இருளில் வாழும் மக்கள் எப்படி நான் போய் இந்த இருளை விட்டு வெளியே வர முடியும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த மத்தேயு மறுபடியும் வரும். மத்தேயு மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுங்க. போட்டீங்களா? மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கால் வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்படி வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. சரி, இப்ப வந்து பார்க்கும் பொழுது நம்ம வெளிச்சம் மத்தவங்க வரணும். என்னன்னா அதுக்கு போட்டு நம்முடைய நற்கிரியைகளை செய்யணும். நம்முடைய நற்கிரியைகள் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறது, 4 வார்த்தை நல்ல பேசுறது, ஒரு கம்ஃபர்டாக பேசும் பொழுது, I mean whatever it may be, either by deeds or words, whatever you are doing it, we are bringing glory to the Lord. அது அப்படி பண்ணும் பொழுது அந்த வெளிச்சம் வந்து அவங்க பிரகாசிக்கும். அந்த நற்கிரியைகளை கண்டு அப்பா இவர்கிட்ட பேசினா கொஞ்சம் நிம்மதியா இருக்குப்பா, இவரு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு, இவருக்கா நமக்கா ஜெபம் பண்ணு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிதாவை அந்த தேவனை அவங்க கடவுளை மகிமைப்படுத்த நினைச்சுக்கிறாங்க. ஆனா they are doing the glorifying God the Father. நம்முடைய நற்கிரிகளை பார்த்து ஒரு குப்பாலில் வரோம், அந்த மழை சமயத்தை குப்பாலிட்டு போகும்போது ஏகப்பட்டு குப்பாலிட்டு அவங்களுக்கு ஒரு காசு கொடுத்து டீ குடிச்சுக்கப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு நற்கிரிகை. அது இதெல்லாம் நற்கிரிகை தான். அப்ப அவனுக்கு ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கறது கிறிஸ்துமஸ் சீசன்ல இது நற்கிரிகை. இதெல்லாம் பார்க்கும்போது பிதாவை தேவன் மகிமை. ஏன்னா நம்ம வெளிச்சத்தை காமிச்சிட்டு இருக்கோம், இயேசுவிலிருந்து பெற்ற வெளிச்சத்தை நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். சரி, ஃபைனலா பார்க்கும் பொழுது if I am the light of the world then I am a lamp. நான் உலகத்துக்கு நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று 5:14 படிக்க மறுபடியும் 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். போதும், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ if I am the light then I am the lamp. ஒரு லேம்ப் இல்லாம வெளிச்சம் வராது. ரைட்டா? மறுபடியும் சொல்ல ஊதுபத்தி வெளிச்சம், ஊதுபத்தி தான் எரியுது, ஆனா அது வெளிச்சம் கொடுக்காது, அது பெரிஞ்சு சாம்பலா போயிடும். ஆனா லேம்ப் அப்படி கிடையாது. லேம்ப்னு சொன்னீங்கன்னா ஒரு கண்டெய்னர் இருக்கும், எண்ணெய் இருக்கும், ஒரு திரி இருக்கும், நம்ம எரித்தோம்னா அப்படி எரியும். அப்படின்னா ஒரு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு விளக்கு எரிய வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு பாத்திரம் வேணும், எண்ணெய் வேணும், திரி வேணும், நெருப்பு வேணும். இந்த எண்ணெய் எதை குறிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டை குறிக்கிறது. திரி வந்து என்னது? நம்முடைய ஆவி. அதான் நீதிமொழி 20:27 என்ன படிக்கிறோம்னா மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம் என்று போடப்பட்டிருக்கிறது. Proverbs 20:22 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். அப்போ நெருப்பு என்பது, பிரகாசம் என்பது நம்முடைய வாழ்க்கை, ஹோலி ஸ்பிரிட்டால் நடக்கிற ஒரு வாழ்க்கை. 2027 அப்போ ஒண்ணு எண்ணெய் என்பது ஹோலி ஸ்பிரிட், திரி என்பது நமது ஸ்பிரிட், நெருப்பு பிரகாசம் என்பது நம்முடைய வாழ்க்கை, ஹோலி ஸ்பிரிட் நடத்துவது.
எண்ணெய் தீர்ந்து விட்டால் நம்முடைய விளக்கு எரியாது. 10 கன்னிகள் கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். எண்ணெய் விளையாட்டா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு அப்படியே மங்கி அப்புறம் அணிஞ்சிரும். We are all light of the world. Let us check our status of the lamp. நாம் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம். நம்முடைய லேம்ப்லாம் எப்படி இருக்கு என்பதை குறித்து நம்ம செக் பண்ணிக்கணும். பாத்திரத்தில் உள்ள எண்ணெயின் அளவு, உங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் நிரம்பி இருக்கிறதா அல்லது அடித்த தூர்ல இருக்கா? தூர்ல சொல்லணும்ல, கீழே தூர்ல யாருக்கு அப்படின்னு பார்ப்போம், சொல்லுவோம் பாத்தீங்களா? அதாவது நிரம்பி இருக்குதா அல்லது தூர்ல இருக்கா? ஒருவேளை தூர்ல இருந்துச்சுன்னா ஆஸ்க் ஹோலி ஸ்பிரிட், அவரால் முழுவதும் நிரப்பப்பட கேளுங்க. என்னை நிரப்பு இயேசு தேவன் பாட்டு பாடுறோம். என்னை நிரப்புங்க, பிரிம், அந்த பிரிம் வரைக்கும் நிரப்புங்க ஆவியானவரை சொல்லி கேட்கும் பொழுது அப்போ நிரப்புவாரு. உங்களோட லைட் வில் ஷைன் பிரைட் அகைன் சீன் பை அதர்ஸ் ஃபார் அவே. தூரத்தில் உள்ளவங்களும் பார்க்க முடியும். யூ கேன் கிவ் தம் ஜீசஸ். ஆனா இயேசு கிறிஸ்து மங்கி எரியும் தீய அணையாதவர் அவர். ஓகே, அவர் நம்ம வெளிச்சம் மற்றவங்களுக்கு தெரியும். அப்ப விளக்கு இருக்க விடம் என்ன? எங்க உங்க விளக்கு இருக்கு? தரையில வச்சிருக்கீங்களா? தரையில வச்சீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் வெளிச்சம் தெரியும். அதுல என்னன்னு குப்பை, தூசி, பூச்சி இதெல்லாம் அடைஞ்சிரும். அப்ப அது அடையும் பொழுது விளக்குல அடையும் என்ன ஆகுதுன்னா விளக்கு டோட்டலி அணைச்சிரும். ஆகவே உங்க விளக்கு இருக்க வேண்டிய இடம் உயரமான இடத்துல வைக்க அப்ப எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுல அது காணப்படும். அப்போ அந்த வீட்டில் உள்ள அனைவரும் வெளிச்சம் தரும்படி அது அந்த உயரமான இடத்துல இருக்க வேண்டும். தரையில் வச்சா கொஞ்சம் தூரம் வெளிச்சம் தரும். உயரத்தில் வச்சா இந்த குடும்பம் முழுவதும், அந்த ஹால் முழுவதும் பிரகாசம் அடிக்கும். தூசி, குப்பை, பூச்சினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், கவர்ச்சிகள், நம்முடைய கவனத்தை தசை திருப்பும் சிநேகிதங்கள், வேண்டாத உறவுகள், இதுதான் இந்த தூசி, குப்பை அண்ட் பூச்சி வேகம். இதே நேரத்தில் பரிசுத்தாவில் இணைந்து நாம் இருக்கும் பொழுது நாம் உலகத்தின் கவலைகளை விட்டு உன்னதமான நிலையில் இருப்போம். தரையில இல்லாம பரிசுத்தாவில் இணைந்து நம்ம இருக்கும் பொழுது உன்னத நிலையில நாம் உயரத்துல இருப்போம். When we are like that, our light will shine for long distance, for long time. நல்லா பாருங்க, நம்ம உன்னத நிலையில பரிசுத்தாவியோடு இருக்கும் பொழுது நம்மளிருந்து வரக்கூடிய வெளிச்சமானது for long time, for long distance, it will shine and guide them people to the Jesus. அந்த மக்களை இயேசு கிறிஸ்துவாக வழி நடத்துவோம். அடுத்ததாக விளக்கினுடைய திரி, இதனுடைய தன்மை. இந்த do we have a proper contact with the oil? அதாவது நான் விளக்குல என்கிட்ட திரி இருக்குங்க, ஆனா திரி எண்ணெயில முக்கல, எண்ணெய் படாம வெளியே வச்சிருக்கேன்னா ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. நீங்க பொறுத்துனா எரியும், கொஞ்சம் புசுக்குன்னு அரைஞ்சிரும், அந்த திரி எரிஞ்சிரும். ஆனா எண்ணெய்க்குள்ள டிப்பா இருந்துச்சுன்னா மெதுவா ஸ்லோவா எரியும், பிரைட்டா எரியும். அதே போல டிப்பு மட்டும் எண்ணெயில தொட்டிருக்கா அல்லது முழுவதும் எண்ணெயில இருக்கா, அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. டு shine for long time and shine for long distance with the brightness, Holy Spirit should take complete control. That means you should fully immerse in Holy Spirit. அந்த திரியானது, நம்முடைய ஆவியானது முழுவதுமாக பரிசுத்த ஆவியோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம் என்று சொன்னேன். அப்போ then you shine bright and your light will shine, guide the people and bring them to Jesus. How do we fully, அப்போ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா, how do we fully immersed in the Holy Spirit? பிலிப்பியர் 3:16-17 படிங்க. பிலிப்பியர் 3:16-17. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அடுத்த படிங்க. ஏனெனில் அநேகர் வேறு சாரி, மிஸ்டர் ஐ மீன் இட்ஸ் நாட் ராங், இட்ஸ் இன்கரெக்ட் வேர்ஸ். அதான் சாரி, இப்போ கொலோசியர் 3:16 படிங்க. 3:16. கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமா இருப்பதாக. கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு
உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. இதுதான் அந்த திரையானது முழுவதுமாக அந்த எண்ணெய்க்குள் முக்கியிருப்பதற்கு சமமாகும். இதுதான் பரிசுத்த ஆவியோடு முழுமையாக நிரப்பப்படுவதாகும். ஒரு சங்கீத பாடுகளினாலும் சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் வேத வசனம் தியானித்து அந்நிய பாஷை பேசுவதனாலும் நாம் பரிசுத்த ஆவியோடு முழுமையாக இணைக்கப்பட்டிருக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு இஃப் ஐ எம் த லைட் ஐ எம் த லேம்ப். அப்போ இந்த லேம்ப்ல சட்டி இருக்குது, எண்ணெய் வேணும், திரி வேணும், எரிக்கப்படணும். அப்போ சட்டி அந்த பாத்திரத்துக்கு எண்ணெய் தான் பரிசுத்த ஆவியானவர், திரி என்னுடைய ஸ்பிரிட்டு, பாத்திரம் நான் தான். அப்போ எரியப்படும்போது என்னுடைய நற்கரிகளை பார்த்து நான் எழுந்து பிரகாசிக்கும் பொழுது என்னுடைய வரக்கூடிய வெளிச்சம் என்ற வெளிச்சமானது நற்கரியின் மூலம் வெளிப்படும். அந்த நற்கரியை மூலம் வெளிப்படும் பொழுது இருளில் உள்ள மக்கள் என்னை பார்த்து நான் செய்கிற காரியங்கள் நற்காரியங்களை பார்த்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள். மலை மேல் உள்ள பட்டணம் மறைவாக இருக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுகிறது. ஒரு பிளைட் ஒரு ஊர்ல லேண்ட் ஆகுது முன்னாடி மேல இருந்து பார்க்கும் பொழுது முதலாவது தெரிகிறது ஒரு மலை மேல உள்ள பட்டணம், அந்த லைட் தான் முதல்ல தெரியும். அதே போல அவங்க கண்ணுக்கு முதல்ல படுவது அந்த லைட் தான், மலை மேல பட்டணம். அப்போ நம்முடைய நற்காரியங்களை அந்த பிதாவாகிய தேவன் ஒளியா இருக்கிறாரு, என்னை மூத்தத்தை இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்காரு, நானும் ஒளியா இருக்கிறேன். அந்த ஒளி என்னுடைய பரிசுத்தாவியோடு இணைக்கப்பட்டு நான் எப்பொழுதும் நிரம்பிக் கொண்டிருக்கிறேன். அதனால என்னுடைய வாழ்க்கையில அந்த ஒளியானது நற்கிரியின் மூலம் வெளிப்படுகிறதுனால அந்த மக்கள் என்னோட சேர்ந்து வர்றாங்க. அவங்க என்னோட வெளிச்சத்தை பட்டு அவங்க வாழ்கிறாங்க. அப்ப என்னுடைய நற்காரிகளை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துறாங்க. மலை மேல் உள்ள பட்டணம் மறைவா இருக்க முடியாது போல நானும் என்னுடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சத்தை காட்டும் பொழுது நானும் மலை மேல் இருக்கிறது பட்டணத்தை போல மறைவா இருக்க முடியாது. எல்லாருடைய கண்களும் எங்களை காணும். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து வெளிச்சத்தை காண்கிறோம். நான் வெறும் ஸ்டார் மட்டும் அவுட் சைட்ல போட்டா மட்டும் பத்தாது. தட் இஸ் ஒரு செலிப்ரேஷன். பட் அந்த வருஷ கடைசியில் வந்துட்டோம். கர்த்தர் சித்தமானா அடுத்த வருஷத்துக்கு நுழைப்போம் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இருள் எப்படி அந்திரேய போல நம்ம கூட்டிட்டு வர்றோமா, பேதுருவை கூட்டி இயேசு கிட்ட கொண்டு வர்றோமா, அல்லது எரிந்து பிரகாசி விளக்கா போல இந்த யோவான் நான் இல்லை அவர் தான், அவர் பெரியவர் நான் சின்னவர், அவர் பெரியவர் நான் சின்னவர் அப்படி சொல்ற இருக்கிறோமா, அல்லது இந்த இருளில் வாழ்கிற ஜெபுலோன் நப்தலி நாம் மக்களை போல பயத்துல வாழ்ந்துட்டு என்ன நடக்குமோ தெரியலீங்களா, ஏது நடக்கும் தெரியும், பிள்ளைக்கு ஆயிடுமோ அது ஆயிடுமோன்னு சொல்லி வருத்தப்படுகிற மக்கள் அவங்ககிட்ட போய் நம்ம 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுறோமா, அல்ல ஆஸ்பத்திரிகளை போய் பார்த்து போய் ஜெபம் பண்றோமா, இப்படியாக நம்ம நற்காரியங்களை செய்யும் பொழுது அந்த நற்காரியங்களை பார்க்கிற அந்த மக்கள் அந்த நம்ம வெளிச்சம் தான் அந்த நற்காரியங்களை காமிக்குது. அந்த நற்காரியங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவாங்க. ஓகே, இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுங்க. என்ன முடிவு எடுங்கன்னா, நான் பகலுக்கு உரியவன், இரவுக்கு உரியவன் அல்ல. நான் உலகத்துக்கு வெளிச்சம், நான் உலகத்துக்கு வெளிச்சம் தர அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் செல்லும் இடம் எல்லாம் பிரகாசம் வருகிறது, இருளும் குழப்பும் நீங்குகிறது. ஓகே, மறுபடியும் நான் வாசிக்கிறேன், கவனிச்சுங்க. I am of the day, not of the light. I am not of the night. I am the light of the world. My calling is to illuminate the hearts of men. When I arrive anywhere, illumination comes and confusion, perplexity are dispelled. When people come to me, I give them Jesus. என்னோட யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுடைய இயேசு கிறிஸ்துவை நான் பரிசாக கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? என் அன்பினால, அவருடைய அன்பா பேசுறதுனால, அவருடைய கரிசனையினால அவரிடம் இயேசு கிறிஸ்துவை நான் கொடுப்பேன் என்ற ஒரு முடிவு எடுப்போம். ஓகே, நீங்க நினைச்சுக்கணும், ஐ எம் எ லைட். நான் எங்கெங்க போறேனோ அங்க கன்ஃபியூஷன் இருக்காது. நான் வெளிச்சத்தை கொண்டு போறேன். ஒரு குழப்பமான ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நான் போகும் பொழுது அந்த பிரச்சனை நீங்கிறோம். இருளில் வாழும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாலும் படிக்கிறோமே, அந்த மக்கள் இருளில் இருக்காங்க, ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. சொந்தமா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், எங்க வந்தாலும் சரி, நான் போகும்பொழுது அந்த வெளிச்சத்தை கொண்டு போறேன். கொண்டு போகும்போது என்ன ஆகுது, அங்க உள்ள குழப்பம்லாம் நீங்கிறது. அப்படி ஏனென்றால் இயேசு அப்படிதான் வந்தார். வரும்போது மரண பயணம் நீங்கிருச்சு. மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஜாதியம் திரளாக்கி மகிழ்ச்சியை பெருக பண்ணி கொள்ளை அடித்த பொருளை எடுத்தது போல சந்தோஷப்பட்டேன். பெரிய அறுவடை சந்தோஷப்பட்டேன்னு போட்டு வசனம் போட்டிருக்கு. அதே போல நான் போற இடத்துல ஐ பிரிங் இலுமினேஷன், வெளிச்சத்தை கொண்டு போறேன். அப்போ அந்த எந்த குழப்பமும் நீங்கி வரும். அப்படி நீங்க விசுவாசிக்கணும். ஏனென்றால் உங்கள் பிதாவாகிய தேவன் வெளிச்சமா இருக்கிறார். உங்கள் மூத்த இயேசு கிறிஸ்து வெளிச்சமா இருக்கிறார். இயேசுவின் பிள்ளைய நீங்க பிதா பிள்ளைய நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்கிறோம். உலகத்துக்கு வெளிச்சம் தரும் நாம்.
ஓகே, இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல இந்த சொன்ன வார்த்தைகளை மெடிடேட் பண்ணுங்க. பண்ணும் பொழுது as you enter the new year, Lord will use you to eliminate your own relations, your own friendship, your own people surrounding you. அவங்களுக்கு உங்களை வைத்து ஒரு நற்காரியங்களை செய்து அதன் மூலம் மக்கள் தேவனை மயப்படுத்த உதவி செய்வார். ஓகே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வசனத்து மூலமாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ராத்திரி வேளையில நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை பேச நீ சந்தர்ப்பம் கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதற்கு அனுமதி கொடுத்த கிரண் பாலனை ஆசீர்வதித்து நான் ஜெபம் பண்ணி ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக, தேவையை சந்திப்பீராக. ஆண்டவரே, அவருடைய வருகிற நாட்களிலே ஜனவரி மாதம் அவர் செல்ல இருக்கும் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து தரவனுமா ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்திலே, நல்ல பிதாவே, ஆமென். விஜய், நீங்க அந்த இதை போட்டுங்க, ஒரு பிரதருடைய இது. நீங்க அவர் பிரதருக்கு அடுத்த மாதம் ஊருக்கு போறாங்க, ஒடிசா மிஷனரி ட்ரிப்புக்கு. நீங்க தயவுசெய்து அதை சப்போர்ட் பண்ண மாதிரி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் அவருடைய ஜிபே நம்பரு, அது அக்கௌண்ட் டீட்டெயிலாம் அதில் இருக்குது. ஓகே, நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஆண்டவர் என்ன உணர்த்துறாரோ அந்த இதை தாராளமாக ஏராளமாக கொடுத்து உதவுங்க. ஒன்று நம்ம போகணும் அல்லது அனுப்பணும். அனுப்புறதுக்கு நம்ம அது அந்த நம்பருக்கு கொடுத்துருக்காப்புல. அவர் உண்மையை உத்தமாக செய்கிற ஒரு ஊழியக்காரர் நான் பார்த்த வரைக்கும். ஸோ லெட் சப்போர்ட்டியும் அவரை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபினான்ஷியல் மூலம் சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் மடியில போடுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது மற்றவங்க போடுவாங்க, யார் போடுவாங்க தெரியாது. வசனம் சொல்லுது, உங்க அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில போடுவாங்க. அப்ப நம்ம அப்படி போடுறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் யூ பே. விதைக்காம அறுவடை பண்ண முடியாதுங்களே. இல்லைங்க, முதல்ல அறுவடை வரட்டும், அப்புறம் விதை பண்ணி ஒன்றும் சொல்ல மாட்டான். முதல்ல நீ விதைக்கணும், ஒரு நெல்லை விதைக்கணும், ஒரு கோதுமை விதைக்கணும், ஒரு தக்காளி விதைக்கணும். அப்பதான் அதனுடைய அறுவடை வரும். அப்போ நம்ம இது நிலமாய் ஒரு சொல்லும் பொழுது அவர் ஊழியத்துல நாம் விதைக்கும் பொழுது என்னதுன்னா 1, 10, 100 பலன்களை நாம் 60 அல்ல 30 அல்ல 60 அல்ல 100 மடங்கு பலன் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அந்த பலன் நீ பணம் விதைச்சா பணமா வரணும் அவசியம் கிடையாது. ஹெல்த்தா வரலாம், பீஸ்ஃபுல்லா வரலாம், ஜாயா வரலாம், குடும்பத்துல சமாதானம் வரலாம், படுத்தோன்னு தூக்கம் வரும். சில பேர் படுத்துட்டு தூக்கம் இல்லாம முடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா இதையும் நீக்கியலாக்கி கர்த்தர் நம்மை காப்பார். ஓகே, அதனால தைரியமாக ஏராளமாக சந்தோஷமாக கொடுங்க ஆண்டவரே. அப்ப நமக்கு இவர் ஊழியத்து, அதாவது வசனம் சொல்லுகிற அந்த போருக்கு போறவனுக்கும் ஒரு வஸ்துகள் என்று இருப்பது ஈக்குவல் பலன் உண்டு. போர்ல சண்டை போடுறவனுக்கும் இந்த ரஸ்துகள் என்று நிற்கிறவனுக்கும் ஈக்குவல் பலன் உண்டு என்று வேதத்துல படிக்கிறோம். அப்படின்னா அவரு போனார்னா அவரு என்ன பலன் எத்தனை ஆத்மாக்கள் வின் பண்றாரோ அந்த ஆத்மா வின் பண்ணது பலன் நமக்கும் உண்டு. நீங்க சொல்ல, இல்ல நான் போய் ப்ரீச் பண்ணலீங்களே, நாங்க ஒடிசாவுக்கு போல நான் ப்ரீச் பண்ணல, ஆனா நீங்க அனுப்புனீங்கல்ல, பணம் அனுப்புனீங்கல்ல, ஆனா உங்களுக்கு அது பலன் இருக்கு. ஆகவே தைரியமாக சந்தோஷமாக நீங்க எல்லாருமே அவருடைய ஊழியத்துக்கு ஏராளமாக தாராளமாக கொடுத்து தாங்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக.